ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நினச்சின்னு பார்க்கலாம். இங்கே வந்து நாட்டிய கிளாஸ் வந்து நம்ம விஜயா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து யாருமே பிள்ளைங்க வந்து வரவே இல்லை. இதனால் அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்ன எல்லாரும் போல் நம்மளும் வந்து ஒன்று ஆரம்பித்து கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா யாருமே வரலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சோகத்தில் உட்காந்துருக்காங்க. அண்ணாமலை பார்த்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா, வராதெல்லாம் எதுக்கு செஞ்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா எனக்கு வராதுன்னு? சின்ன வயசுலாம் நான் எப்படி ஆடுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானே வந்து யாரும் வரலையே, இந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு பிள்ளை கூட வரலையே, என்ன பண்ணுறது, இப்படியே போனால் இழுத்து மூடுற மாதிரி ஆயிருமோன்னு கவலையில் இருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து உள்ளே வராரு. என்ன நாட்டிய சிகாமணி அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வம்புழுக்க போகிறாரு. உடனே நம்ம அண்ணன் பண்ணிட்டு, டே இங்கே வாடா, அவளே ஏற்கனவே கோவத்தில் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா என்னாச்சு அப்படிங்கிறப்ப, இல்லை யாருமே வந்து சேரலையா, அதனால தான் உங்கள் அம்மா இப்படி இருக்கிறா அப்படின்னு. நம்ம மீனா வந்துட்டு, ஆமாங்க காலையிலேருந்து அத்தை இன்னும் சாப்பிடவே இல்லை, காஃபி கொடுத்தா கூட குடிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு, செவனேன்னு இருக்காமல் இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விடுங்க, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியும். நானாவது வந்து பூக்கடை வச்சுருக்கேன், அதனால் ஒரு வீடு இல்லாட்டி இன்னொரு இடத்துல கொடுத்தாவது நான் ஏதாவது கொஞ்சம் சம்பாரிச்சிருவேன். ஆனால் இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து சேர்ந்தா தானேங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டே கிடைக்கும், யாரும் சேரலைன்னா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளாலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதே, ஏதாவது பொருளாக இருந்தால் கூட வாங்கலாம், இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு ஒரு யோசனை வருது, என்னென்னு பார்க்கலாம்.